எதுவுமே யூஸ் இல்லாத பையன் இப்போ எப்படி இருக்கிறான்னு சொன்னா, அவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, உங்க பையனை நான் வந்து என்ன பண்றேன், பெஸ்ட்டா கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. பெஸ்ட்டை விட ரொம்ப பெஸ்ட்டா கொண்டாண்டாங்க. எங்களுக்கு வந்துடுச்சு, கொடுத்த காசு எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. அதோட கூட பையனை எங்களுக்கு பெஸ்ட்டாக ரெடி ஆகிட்டான். இந்த ஃபியூச்சரில் அவன் வந்துட்டு கடை வச்சு இதே மாதிரி ரொம்ப பெரிய இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறாங்கன்னா சாருடைய முயற்சி தான். தைரியம் இல்லாத பிள்ளைங்க இருந்தது, இவங்க செய்வாங்களான்ற ஒரு பயத்துல தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கடையை வச்சிருந்தேன்னா என்னால் அவ்வளோவா எந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும், எப்படி கஸ்டமரை பிடிக்க முடியும், எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்க பேக் அண்ட் சப்போர்ட்டோட என் பேர் குமார், பையன் பேர் சலமன். இவனுக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்று செய்யணும் நாங்கள் நினச்சோம். நாங்கள் இருக்கிறது பெங்களூரில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப இந்த சர்வீஸ் ஃபீல்டு வந்து நாங்கள் ரொம்ப பார்த்துட்டோம். நேரடியாக போய் பார்த்தோம், ஆன்லைனில் பார்த்தோம், யூடியூப்பை பார்த்தோம், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாமே ஆராய்ச்சி பார்த்தோம். எல்லாருமே ஒரு மாதம் தான் சர்வீஸ் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபியூச்சர் எதுவுமே அது தெரில. போய் ஒரு மாதம் கற்றுக்கின பிறகு அவங்களுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசனை பிறகு தான் தெரிய வந்தது. அது எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் அப்படியே யூடியூப் அப்புறமா கூகுளில் சர்ச் பண்ணும் போது தான் இந்த சென்னையில் இந்த யூனிகேர்ன்றது நான் பார்த்தேன். அது பார்த்துட்டு இந்த சென்னையில் நான் ஒரு 10-15 எல்லாமே பார்த்தேன். எனக்கு ரிவ்யூஸில் வந்துட்டு யூனிகேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடைய ரிவ்யூ எல்லாமே படிச்சுட்டு எனக்கு இது எனக்கு மனசுக்கு 100க்கு 100 எனக்கு ஓகேவா இருந்தது. பைக்கா மேலே தான் சரி ஓகே நான் இது இந்த செய்யலாமே, போய் ஒரு தடவை பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கேஜுவலாக தான் அங்கே வந்தோம். சாரை மீட் பண்ண பிறகு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பையனை மட்டும் எங்கள்கிட்ட விட்டுருங்க, அவனை நான் எந்த மாதிரி நான் அவனை செதுக்கி ஒரு சிலையை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவங்க பையனுக்கும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்பட்டாங்க. அதோட கூட 2 பசங்களும் நாங்கள் இட்டு வந்தோம். இட்டு வரும்போது 1000-2000 சம்பாதிக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் திடீர்னு நாங்கள் 50,000 இவர் கையில் கொடுக்கும்போது இது கொடுக்குறமே காசு மறுபடியும் அது என்ன ஆகும், வருமா வராதா, இவங்களோட பசங்களுடைய லைஃப் இருக்குமா இருக்காதா சொல்லிட்டு நாங்கள் அந்த நிமிஷத்தில் நாங்கள் பயந்து தான் அந்த பயத்தோடு நாங்கள் கையில் கொடுத்தோம். ஒரு மாதம் இவங்களுக்கு பையனுக்கு இதே தான் ட்ரைனிங்கை கொடுத்தாங்க. இவங்களுடைய ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஒரு கடையில் போட்டாங்க. இந்த சென்னை சைடு தான் ஒரு ஷாப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சரி அக்காவும் அவங்க பெரியம்மாவும் ஒத்துக்கலை. இல்லை என் பையனை நான் விடமாட்டேன், ஏன்னா இவ்வளோ தூரம்னா நான் ட்ரெயினில் வந்து போகிறதுக்கு கண்டிப்பாகவும், அதனால எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி தான் சொன்னாங்க. பையனை இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளவே பயந்து பார்த்தீங்கன்னா பையனோட ஃபியூச்சர் இருக்காது, அதனால அவங்க கொஞ்சம் விடுங்க, என்னதான் அவங்க பார்க்கலாம் சொல்லிட்டு மேடம் என்ன பண்ணாங்க, பேசி அவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு அங்கே தங்குற மாதிரி அங்கே விட்டாங்க. அது போக போக அப்படியே அவங்களுக்கு பழகிருச்சு. எதுவுமே யூஸ் இல்லாத பையன் இப்போ எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, உங்கள் பையனை நான் வந்து என்ன பண்ணுறேன், பெஸ்ட்டாக கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. பெஸ்ட்டை விட ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டாண்டாங்க. ஒரு சாதாரண ஒரு கல்லை என்ன மாதிரி செதுக்கி சிலையாக மாற்றினாங்களோ, ஒரு சின்ன ஒரு இது இல்லாமல் பையனை பெஸ்ட்டாக கொண்டாந்தாங்க. இப்போ வந்துட்டு அவன் எந்த ஒரு ஃபோனை கையில் கொடுத்தாலும் அந்த ஃபோனை ரெடி பண்ணிடுறான். அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 50,000 கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயந்தேன்னு சொல்லிட்டு, அந்த கொடுத்த 50,000 எங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய் எங்களுக்கு வந்துடுச்சு. கொடுத்த காசு எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. அதோட கூட பையனை எங்களுக்கு பெஸ்ட்டாக ரெடி ஆகிட்டான். இந்த ஃபியூச்சரில் அவன் வந்துட்டு கடை வச்சு இதே மாதிரி ரொம்ப பெரிய ஆள் கண்டிப்பாக ஆகுவான். ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துல ரிசல்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். அதுக்காக இந்த யூனிகேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிரைட்டாக கொண்டாந்துக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அது அவங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத பையனை இந்த மாதிரி ஃபியூச்சரை வந்துட்டு பிரைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அது கண்டிப்பாக அவங்க 2 பேர் உழைப்பு தான் கண்டிப்பாக காரணம். அதனால இங்கே சார்ப்பு மேடம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பையன் பெங்களூர் தான், அவங்க வளர்ந்த விதம் வேறு, தமிழ் பேச தெரியாது, எந்த ஒரு இதுவும் வெளியே போய் வந்தது கிடையாது. சடனாக அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் விட்டதுனால அந்த ஒரு மாதம் தான் அவங்க ட்ரைனிங் விட்டது வந்தாங்க. முடிஞ்சிச்சு, சரி வீட்டுக்கு வந்துடுவாங்க, வெளியே உலகம் தெரியாது. அப்படி இருந்தால் தைரியத்தில் எப்படி வெளியே போய் ட்ராவல் போய் வருவாங்க, இல்லை தனியாக எப்படி அவங்க இருப்பாங்கன்ற ஒரு, ஏன்னா பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு தைரியமாக பேச மாட்டாங்களே இருந்தாங்க. ஆனால் அவனுக்கு செட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த பயம் விடலை, ஏன்னா பிள்ளைங்களை கையிலே வச்சிருந்தலையா, அதனால வெளியே விடுறதுனால பயத்துல வெளியே பிள்ளைங்களை பார்க்கறதுல இந்த பிள்ளைங்க ஒன்றே தெரியாம வந்துருக்குதுன்னு. ஆனா இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறாங்கன்னா சாருடைய முயற்சி தான். தைரியம் இல்லாத பிள்ளைங்க இருந்தது, இவங்க செய்வாங்களான்ற ஒரு பயத்துல தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க, நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு ரொம்ப அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். என் பேர் சாலமன், நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் வந்து எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டேன். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம இருக்கும் போது நம்ம ஜாலியாக இருப்போம். வெளியே போய் நம்ம தங்கும் போது அங்கே சரியான டைமுக்கு ஃபுட்டு இருக்காது, மென்டலு அது இதுன்னு. பெங்களூர்லேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்து இங்கே யூனிகேர் செல்காரில் நான் ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு மொபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து அவங்க 1 மந்த் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வேறு இன்ஸ்டியூட்லலாம் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இவங்க வந்து 100% பேக் அண்ட் சப்போர்ட்டோட இவங்க வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்
பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே கடைக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக நம்ம ஃபோன் எல்லாம் சர்வீஸ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எந்த கடையில் போனாலும் நான் தைரியமாக செய்யலாம். கஸ்டமர்ஸ் எந்த டைப்பில் வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் கோவத்துலேயும் வந்தாலும் நல்லா காமாக வந்தாலும் சர்வீஸும் நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் ஹாப்பியாக இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு ஓனர்ஸுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் நல்லா பழகுனாங்க. அப்போனா கடையில் வந்து ஓனருங்கெல்லாம் சாஃப்டாக இருந்தாங்க. ஷாப் வச்சேன்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கான என்ன வழி இருக்குன்னு நான் ஓனர்ஸ் கிட்ட நிறைய கற்றுக்கணும். இது வழியாக போனோம்னா கஸ்டமரை நம்ம குட் நீட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கு சொல்லி ஓனர் கிட்ட நிறைய கற்றுக்கணும். நான் போன 2-3 இடத்துல என்ன நம்பி சாவி வந்து என்கிட்டயே கொடுத்து ஒரு நம்பிக்கை வைத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு எப்படி பண்ணிக்கணும், என்ன வந்துச்சு ஒரு சின்ன பொருள் நம்ம வெளியே வாங்கினாலும் அது என்ன கணக்கில் வைக்கணும், எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணோம், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணோம், அது எல்லாமே இந்த நம்ம ஓனர்கிட்ட நான் கற்றுக்கினேன். இங்கே 1 மந்த் அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கடையை வச்சிருந்தேன்னா என்னால் அவ்வளோவா எந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும், எப்படி கஸ்டமரை பிடிக்க முடியும் எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவங்க பேக் அண்ட் சப்போர்ட்டோட அவங்க விடுற ஷாப்பில் நம்ம ஓனர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்து எல்லாத்தையும் நம்ம கற்றுருக்கோம். எதுவுமே இல்லாமல் என்ன மொபைல் சர்வீஸ்னா என்னதுன்னே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இங்கே யூனிக்கல் ஹெல்த்கேரில் வந்து நான் ட்ரைனிங் எடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டோட நான் எல்லாத்தையும் கற்றுக்கினேன். இப்போ நான் ரெடியாக அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம கஷ்டம் எதுனா பட்டாதான் நம்ம ஃப்யூச்சருக்கு அது நல்லா இருக்கும். எப்படியாச்சும் நான் இதை முடிச்சு நான் என் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கின்னு அப்கமிங் பண்ணேன். அதனால தான் நான் இப்போ ஒரு டெக்னீஷியனாக வந்து இங்கே நிற்கிறேன். இப்போ பெங்களூரில் நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைய இளைஞர்களுக்கு நமது சென்னையில் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங்கில் பயிற்சியுடன் அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் சென்டரில் வேலைவாய்ப்பு நிச்சயம். இதில் ITI டிப்ளமோ டிகிரி படித்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் தொடர்பு கொள்ள மேலே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும்.